கடந்த காலம் வரலாறு என்ன எழுதி வச்சுட்டு போயிருக்குன்னா, பாஜகவுக்கு எவ்வளவு நெருக்கமான கூட்டாளியாக இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் வரும்போது அந்த கட்சியை அழிச்சிருவாங்க. அடுத்து கெடுப்பதுன்னு சொல்லுவாங்கல்ல, கூட இருந்தே கொள்ளுவது என்பது, அதுதான் அவங்க பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது இப்போ அதிமுக அணிகள்கிட்ட அவங்க ஊடுருவதற்கான வாய்ப்பையும் அது உருவாக்கி கொடுக்கும். அதன் மூலம் அவங்க அதிமுகவை அழித்து விடுவார்கள் என்பது தவிர்க்கவே முடியாத நிதர்சனமாக இருக்கும். இன்னைக்கு சில பேர்கிட்ட சொன்னால் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. அம்மா இருக்கையில் நாங்கள் அம்மா இருக்கையில் கூட்டணிக்கு போனாங்கிறது உண்மை, திமுக கூட்டணிக்கு போனாங்கிறது உண்மை. திமுக ஒரு கட்டத்தில் சுதாரிச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. இன்னைக்கு இந்தியா முழுவதற்கும் எதிர்க்கட்சிகளை திரட்டுவதில் திமுக அணி தமிழ்நாட்டில் கடைப்பிடிக்கிற உத்தி இந்தியா முழுவதற்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறதுங்கிறதும் ஒரு ஃபேக்டர். இது எதிர்காலத்தில் அதை சுதாரிச்சுக்கிட்டு வெளியே வந்தவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. சுதாரிக்காமல் நீங்கள் வேறு வழியே இல்லாமல் கூட்டணிக்கும் போக மாட்டேன், ஆனால் நான் வெளியில் இருந்து எல்லா பில்ஸையும் ஆதரித்த பிஜு ஜனதாதளம் பாருங்கள் எவ்வளோ மோசமாக போச்சுன்னு. அந்த பக்கம் ஜெகன்மோகன் ரெட்டி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், அதுவும் என்ன போச்சுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சைலண்ட்டாக ஆதரித்தவங்க, அரைகுறை மனதோடு இவங்க ஏதாவது நம்மளை செஞ்சுருவாங்களோன்னு ஆதரித்தவங்க, இவங்க எல்லாமே காணாமல் போயிட்டுருக்காங்கிறத மறந்துடக்கூடாது.